வியாழக்கிழமையா பொம்டியில வந்து சந்தை, அதனால இன்னைக்கு சந்தைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில ஹரிணிக்கு டிஃபன் மட்டும் தான் செஞ்சு கொடுத்துருந்தேன். ஹரிணி இட்லி உப்புமா வேணும்னு சொல்லி கேட்டிருந்தேன். அதனால அவளுக்கு வந்து இட்லி உப்புமா தாளிச்சு கொடுத்தாச்சு. அம்மா சந்தைக்கு வரும்போது உனக்கு சுட சுட சாப்பாடு எடுத்துட்டு வரேன்டா அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். அவளும் இட்லி உப்புமா எடுத்துட்டு கிளம்பியாச்சு. நானும் அவள் கிளம்பின உடனே பார்த்தீங்கன்னா கையோட கடகடகடன் எல்லா வேலையும் முடிச்சாச்சு. ஏன்னா வெளியில போறோம் அப்படின்னாலே ஒரு ஜாலி தானே, அதனால சீக்கிரமா எல்லா வேலையும் முடிச்சுட்டு கரெக்டாக 12 மணிக்கெல்லாம் வந்து ரெடி ஆயிட்டேன். 12:30 மணிக்கு வந்து லஞ்ச். நம்ம ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து கிளம்பிடலாம். ஏன்னா நம்ம வண்டியில கொஞ்சம் ஸ்பீடு கம்மி தான். அந்த ஸ்பீடு கம்மியா இருந்தாலும் நான் வந்து என்னோட ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அதை விட கம்மியாக இருக்கும். பொறுமையாக தான் வந்து போவேன். அதனால ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே கிளம்பி ரெடி ஆயாச்சு. இந்த மாதிரி டைமில் நம்ம சந்தைக்கு போனாலும் சந்தை கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். பார்த்து காய்கறிலாம் வாங்கிட்டு வரலாம். சாயங்கால டைமில் போனோம்னா ரொம்ப கூட்டமாக இருக்கும். வீல் சேர்ல நம்மளால போகவும் முடியாது. அதனால கிளம்பியாச்சு. போகும்போதே எங்கள் சிவா குட்டி வந்து நானும் வரேன்ட்டு பின்னாடியே ஓடியாந்தா, டே வரக்கூடாது இருடா, அம்மா உனக்கு வரும்போது உப்புட்டு வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவனை சமாதானப்படுத்திட்டு கிளம்பியாச்சுங்க. அப்புறம் வந்து இன்னைக்கு என்ன சாப்பிடுன்னு பார்த்தீங்கன்னா 2 புடலங்கா இருந்துச்சு. அது கடலைப்பருப்பு பாசிப்பருப்புல போட்டு சூப்பராக வந்து கூட்டு வச்சாச்சு. இன்னைக்கு வந்து சூப்பராக தக்காளி ரசம் தான் வந்து வச்சிருந்தேன். அரணி காலையிலே வந்து சொல்லிட்டு அம்மா தக்காளி ரசம் வந்து செஞ்சு சூடாக எடுத்துட்டு வாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தா. இதுல வந்து நம்ம எந்த புளியில எதுவுமே சேர்க்காம வெறும் தக்காளி மட்டும் தான். நல்லா ஒரு 5 தக்காளியை குக்கர்ல விசில் விட்டு நம்ம எப்பயும் போல ரசம் வைக்கிற மாதிரி நல்லா தக்காளியை கடைஞ்சு சீரகம் மிளகு பூண்டு இதெல்லாம் தட்டி போட்டு வச்சோம்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். நல்லா இந்த கிளைமேட்டுக்கு அதுவும் நல்லா சுட சுட சாதம் தக்காளி ரசம் அப்படியே இந்த பாசிப்பருப்பு கூட்டையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது சும்மா டக்கரா அப்படி இருக்கும். அப்புறம் பாப்பாக்கு சாப்பாடு எல்லாம் கொடுத்துட்டு அப்படியே சந்தைக்கு வந்து கிளம்பியாச்சு. சந்தையில காயெல்லாம் வாங்கிட்டு அப்படியே இந்த பாட்டி கடை உப்புட்டு வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். இதுல தேங்காய் உப்புட்டு அப்புறம் அந்த கடலைப்பருப்பு உப்புட்டு எல்லாமே நல்லா இருக்கும். அப்படியே வாங்கிட்டு எங்க சிவாக்கு வாங்கிட்டு வந்தாச்சு. வாங்கிட்டு வந்தோடனே இந்த சிவா பையன் பாத்தீங்கன்னா அப்படியே சூடா இருக்குனாலும் கேட்கவே இல்லை. அப்படியே ஊதி போடுறான். அப்புறம் அவனுக்கு ஃபர்ஸ்ட் வந்து வச்சாச்சு. அவனுக்கு சிவாக்கு 2 உப்புட்டை வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து சாப்பிட்ட ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.